ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். சூப்பரான முடக்கத்தான் போட்டு இன்றைக்கி ரசம் தான் வைக்க போகிறோம். முடக்கத்தான் கீரை போட்டு இங்கே பாருங்கள், முடக்கத்தான் கீரை நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுன்னு வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு தக்காளி அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ அதை பாருங்கள், முடக்கத்தான் கீரை கிள்ளிட்டுருக்கேன். இதை வச்சு எப்படி ரசம் பண்ணுறது பாருங்க. நம்ம தக்காளியும் புளியும் சேர்த்து மாமா நல்லா கரைக்கிறாரு, கரைக்க சொல்லியிருக்கேன். அது நல்லா நான் அதுக்குள்ளே கீரை ஆரம்பின்னு இருக்கேன். சூப்பராக இப்போ வந்து தக்காளி கரைக்கணும். 1 ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம ரசப்பொடி சேர்க்குறோம். முடக்கத்தான்க்கு தேவையான ரசப்பொடி சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம முடக்கத்தான் கீரை எப்படி சேர்க்குறோன்றது தான் ஹைலைட்டு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடு. மஞ்சத்தூள் போடு. இப்போ பாருங்கள், இதான் நம்ம ரசம் எல்லாம் கூட்டியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் நசுக்கி வச்சு இப்போ நம்ம ஒரு முடக்கத்தான் ரசம் வைக்க போகிறோம். 2 காஞ்ச மிளகா போடு. இங்கே பாருங்கள், நம்ம முடக்கத்தான் ரசத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து இடித்து சேர்த்துருக்கேன். இதுலேயே நான் வந்து நம்ம முடக்கத்தான் கீரையை அலசி இடிக்க போகிறோம். இடித்து சேர்த்துக்க போகிறோம். இதில் இங்கே பாருங்கள், நம்ம கீரை எல்லாம் சேர்த்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு இடித்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிறப்ப நம்ம ரசம் வந்து சூப்பராக இருக்கும். கீரை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். நம்ம முடக்கத்தான் கீரை நெய் விட்டு வதக்கி அதை வந்து அரைச்சியும் சேர்க்கலாம். இப்போ நான் அரைச்சி சேர்க்க போகிறதுல இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். அரைச்சி சேர்த்தா கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஆனால் நான் இப்போ இடித்து வச்ச தக்காளி, முடக்கத்தான் கீரை, பூண்டு, இஞ்சி அந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு வதக்கி ரசத்தில் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான முடக்கத்தான் ரசம் ரெடியாகும். இது வந்து இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது. ஃபீவர் இருக்கிறப்ப இந்த முடக்கத்தான் ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃபீவர் சரியாயிடும். வாய்க்கு ரொம்ப இடமாக இருக்கும் இந்த முடக்கத்தான் ரசம். நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் சின்ன ரசப்பாக இருக்கும். சத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் சேர்த்துக்கலாம். இந்த முடக்கத்தான் ரசம் இப்போ ரெடி ஆகும். இதை வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம தாளிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ரசத்தில் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான முடக்கத்தான் ரசம் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முடக்கத்தான் ரசம். சூப்பராக நம்ம முடக்கத்தான் தூதுவளை ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.